Hi students, happy morning to all. This is V. Senthil Kumar. Today now going to start with the new chapter number 10, differential calculus la differentiability and method of differentiation பார்க்க போறீங்க. Last chapter 9th chapter வந்து differential calculus la limits and continuity பார்த்தோம் 9th chapter. இப்போ வந்து 10th chapter பார்க்க போறீங்க. 10th chapter differential calculus la differentiability and method of differentiation. ஸோ இதில் என்னென்ன கான்செப்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். தி கான்செப்ட் ஆஃப் டெரிவேட்டிவ், ஓகேங்களா? தி கான்செப்ட் ஆஃப் டெரிவேட்டிவ். ஃபர்ஸ்ட் ஒன் தி டேஞ்சன்ட் லைன் ப்ராப்ளம். செகண்ட் ஒன் தி வெலாசிட்டி அண்டு ஆக்சிலேஷன் ப்ராப்ளம். தேர்ட் ஒன் தி மினிமம் அண்டு மேக்ஸிமம் ப்ராப்ளம். ஃபோர்த் ஒன் தி ஏரியா ப்ராப்ளம். தட்ஸ் ஆல். ஸோ இந்த கான்செப்ட் பிரகாரம் சம்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ curve y equal to f of x இருக்குனாக்கா ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் எக்ஸ் நாட் வச்சுக்கோ, போயிட்டு எண்டாகிற பாயிண்ட் வந்து எஃப் ஆஃப் கியூ பாயிண்ட் வச்சுக்கோ, எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் வச்சுக்கோ, ஓகேங்களா? ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா இது எக்ஸ் நாட்டு, இந்த லைன் பார்த்தீங்கன்னாக்கா கியூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ்னு வரும். ஸோ அப்போ இந்த பி பாயிண்ட் வேணுனாக்கா எக்ஸ் எக்ஸ் நேரம் எக்ஸ் நாட் இருக்குது, ஒய் எக்ஸ் நேரம் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் சொல்லுவாங்க, ஓகே? அப்போ பி பாயிண்ட் வந்து எக்ஸ் நாட் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் சொல்லுவாங்க. அதேமாதிரி போய் எண்டாகிற அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கியூ பாயிண்ட்டு. இப்போ கியூ பாயிண்ட் வேணுனாக்கா பாருங்கள், எக்ஸ் ஆக்ஸ் நேரம் என்னது, இந்த எக்ஸ் நாட் வந்து எது வரைக்கும் எக்ஸ்ட் பண்ணால் டெல்டா எக்ஸ் கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட் பண்ணிடுறோம். அப்போ எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸு. அப்போ கியூ பாயிண்ட் வந்து எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் எக்ஸ் ஆக்ஸ் நேரம் இருக்குது. ஒய் ஆக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒய் எக்ஸ் பண்ண எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து எது வரைக்கும் எக்ஸ்ட் பண்ணிடுறானாக்கா டெல்டா எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ். அப்போ என்ன வரும்னாக்கா கியூ பாயிண்ட் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ். ஸோ அப்போ ஸ்லோப் வேணுனாக்கா, இப்போ ஸ்லோப் வேணுனாக்கா எம் ஃபார்முலா ஈக்குவல் டு ஒய் டூ மைனஸ் ஒய் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். 2 லைன் கொடுத்துட்டு ஸ்லோப் கண்டிப்பாக ஃபார்முலா இது தெரியும் உங்களுக்கு. 2 லைன் கொடுத்துட்டு ஸ்லோப் கண்டிப்பாக ஃபார்முலா இது. ஸோ அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். So P of x naught comma f of x naught and Q of x naught plus delta x comma f of x naught plus delta y. The x1 y1 x2 y2 வச்சுட்டு அந்த ஸ்லோப்பில் எம்மில் அப்ளை பண்ணினாக்கா நம்மளுக்கு y2 மைனஸ் y1 வரும். y2 இஸ் f of x naught plus delta x. இங்கே டெல்டா y கிடையாது, இங்கே டெல்டா x போடுங்க. இந்த இடத்துல டெல்டா எக்ஸ்னு வரணும், டெல்டா y கிடையாது, டெல்டா எக்ஸ். இப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. அந்த பாயிண்ட் பி அண்ட் கியூ பாயிண்ட் எடுத்து இந்த ஸ்லோ ஃபார்முலா எம் இஸ் ஈக்குவல் இருக்குல்ல ஒய் டூ மைனஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒனில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பை எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்னு வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னா டெல்டா ஒய். இதை பாருங்கள், டயராமில் பார்த்தா தெரியும், ஓகே? டெல்டா ஒய். டினாமில் பார்த்தா டெல்டா எக்ஸ் மட்டும், இந்த எக்ஸ் நாட் எக்ஸ் கேன்சல் ஆகிடும், பை டெல்டா எக்ஸ் மட்டும். So change in y, change in x. So this slope கான ஃபார்முலா இது. ஸோ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம் டிஃபரன்ஷியலில். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோப்பு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் at the same diagram p of x naught comma f of x naught. இந்த p பாயிண்ட்டும் இந்த q பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணுற அந்த பிளேஸு ஒரு கர்வ் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு கர்வ் இருக்குது. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பாயிண்ட் வந்து பின்னு வச்சுப்போம். பி பாயிண்ட் வந்து எக்ஸ் நாட் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டு. நெக்ஸ்ட்டு இந்த எண்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணும்போது இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து டெல்டா எக்ஸ் வச்சு இந்த டிஸ்டன்ஸை டெல்டா ஒய்னு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு இந்த லைனில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தள்ளி மூவ் பண்ணி வச்சிங்கனாக்கா ஸோ இது ஸ்மால் டெல்டா எக்ஸு டெல்டா ஒய்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கு சென்ட்ரல் ஒரு பாயிண்ட் வச்சுனாக்கா இது என்ன பண்ணாக்கா டோட்டலாக டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆகும், ஓகேங்களா? இப்போ லிமிட் டெல்டா டென்ஸ் 0, டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பை எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் வரும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி ஆஃப் ரெட்டிலினியர் மோஷன். Suppose an object moves along a straight line according to an
equation of motion s equal to f of t, where s is the displacement, அதாவது directed distance ஓகேங்களா of the object from the origin at the time t. The function f that describes the motion is called the position function. So of the object in this time interval from t equal to t naught to t equal to t naught plus delta t. The change in position is f of t naught plus delta t minus f of t naught. ஓகேங்களா, இது velocity of rectilinear motion for t naught time s நாக்கா displacement. So ஒரு curve வச்சுனா y equal to f of x. ஸோ அதை சேம் தான் ஃபஸ்ட்டு டயக்ராம் பண்ண அதே மாடல் தான். ஸோ இது பி பாயிண்ட் வச்சுக்கோம், இது எக்ஸ் நாட்டு, இது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டு, பி பாயிண்ட் டி நாட் கம்மா எஃப் ஆஃப் டி நாட்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் பாயிண்ட் நேரம் லைன் போட்டிங்கனாக்கா எஃப் ஆஃப் நான் ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிங்கனாக்கா ஸோ இது டெல்டா எக்ஸ் சொல்லுவாங்க, இது டெல்டா ஒய் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஃபுல் லென்த் என்ன சொல்லுவாங்கனாக்கா எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ், அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ்னு வரும். ஸோ அப்போ கியூ பாயிண்ட் டி நாட் ப்ளஸ் டெல்டா டி கம்மா எஃப் ஆஃப் டி நாட் ப்ளஸ் டெல்டா டின்னு. Next, the average velocity over this time interval is V naga velocity ARG, average, AVG, average velocity equal displacement by time. Okay la, அது f of displacement என்றது நம்ம f of t naught plus delta t minus f of t naught by time வந்து delta t. ஓகேங்களா, ஸோ அப்போ ஈக்குவல் டு சேஞ்ச் இன் s by change in time t. ஸோ அப்போ ஈக்குவல் டு சேஞ்ச் இன் s நாக்கா delta s by change in time in delta t னு வச்சு. Next example 10.1, find the slope of the tangent line to the graph of f of x equal to 7x plus 5 at any point x0, f of x0. ஓகேங்களா, ஸ்லோப் கேட்குறாங்க, ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் ஒரு கிராஃப் கொடுக்குறேன் f of x equal to 7x plus 5 at any point. ஓகேங்களா, ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் வந்து x0, f of x0 கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா f of x0 equal to 7 x0 plus 5. அப்போ கொடுத்த அந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஃபங்க்ஷனில் எக்ஸ் இடத்துல எக்ஸ் நாட் போட்டுக்கிறீங்க, ஃபார் எனி டெல்டா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கிறீங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ். அப்போ எக்ஸ் இடத்துல, அதாவது இங்கே ஃபங்க்ஷனில் எக்ஸ் இடத்துல என்ன பண்ணாக்கா எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் சப்ஷன் பண்ணணும். அப்போ 7 இன்ட்டு எக்ஸுக்கு எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ப்ளஸ் 5. ஸோ 7 உள்ள மட்டும் எப்படின்னாக்கா 7 எக்ஸ் நாட் ப்ளஸ் 7 டெல்டா எக்ஸ் ப்ளஸ் 5 வந்துடும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னாக்கா delta y equal to f of x0 plus delta x minus f of x0 delta y எடுத்து ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும் f of இந்த ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா f of x0 plus delta xன்றது இதை கண்டுபிடிச்சி வச்சுருங்க ஓகேவா. இதுதான் f of x0 plus delta x. அப்போ என்ன பண்ணலாம், எடுத்துக்கிட்டு 7 x0 plus 7 delta x plus 5 போயிடலாம் மைனஸ் f of x0. f of x0 கொஸ்டின் தான் ஓகேவா. 7 x0 plus 5, அப்போ மைனஸ் ஆஃப் 7 x0 plus 5. ஸோ இப்போ ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிங்கனாக்கா 7 x0 plus 7 delta x plus 5 மைனஸ் 7 x0 minus 5 ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் காமன் டைம் கேன்சல் ஆகும், ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல் ஆகிடும், 7 x0 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் 5 மைனஸ் 5 கேன்சல் ஆகிடும், ரெமைனிங் நம்மளுக்கு 7 delta xனு வரும் ஓகேங்களா. 7 delta x. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 3, இப்போ டெல்டாவை கண்டுபிடிச்சிங்களா. இப்போ நம்ம ஃபைன் பண்ணது என்னன்னாக்கா, நம்ம ஃபைன் பண்ணி வச்சுக்கிறது வந்து டெல்டா ஒய் ஈக்குவல் டு 7 டெல்டா எக்ஸ். இந்த டெல்டா ஒய் என்ன பண்ணுறீங்கனாக்கா டெல்டா எக்ஸால் டிவைட் பண்ணுறீங்க. இப்போ டெல்டா ஒய்ன்றது 7 டெல்டா எக்ஸ் பை டெல்டா எக்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ டெல்டா எக்ஸ் கேன்சல் ஆகிடும், அப்போ ரெமினிங் வந்து 7. ஸோ தஸ் எனி பாயிண்ட் ஆன் தி கிராஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 7x plus 5 we have ஸ்டெப் நம்பர் 4, mனா ஸ்லோப்பு ஓகேவா, m tan equal to limit delta x tends to 0 delta y by delta x. இப்போ என்ன பண்ண கண்டுபிடிச்சதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுறீங்க. அப்போ லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் 0 7. இப்போ லிமிட் வேல்யூனா டெல்டா எக்ஸ் டேம் இருந்தால் தான் அது லிமிட் வேல்யூ அப்ளை பண்ண முடியும். டெல்டா எக்ஸ் டேமே இல்லை, வெறும் 7 மட்டும் இருக்குது. லிமிட்டில் வந்து வெறும் நம்பர் மட்டும் வந்துச்சுனாக்கா கான்ஸ்டன்ட் நம்பர் வந்துச்சு, அதே தான் ஆன்சர். அப்போ ஈக்குவல் டு 7, தட்ஸ் ஆல். Next example 10.2, find the slope of tangent line to the graph of f of x equal to minus 5x square plus 7x at 5, f of 5 ஓகேங்களா. லாஸ்ட் சம்மில் வந்து எனி பாயிண்ட் கொடுத்துருந்தாங்களே, அந்த எனி பாயிண்ட் இடத்துல என்ன இருக்குதுன்னா 5, f of 5 வந்துருக்கு ஓகேவா. அப்போ அது சேம் தான், ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் லைன் கிராஃப்.
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துகிட்டு அதில் எக்ஸ் இடத்துல எக்ஸ் நாட் போடணும், இல்லைனா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே வச்சுங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் -5x² + 7xன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 5 கண்டுபிடிங்க. எஃப் ஆஃப் 5னாக்கா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ் இடத்துல 5 அப்ளை பண்ணுங்க. -5 × 5² + 7 × 5. ஸோ ஈக்குவல் டு -5 × 25 + 7 × 5 35 ஆகிடும். ஸோ -5 × 25 பண்ணால் -125 ஆகிடும் + 35. ஸோ செப்பரேட் பண்ணிங்கனாக்கா -19 வந்துடும். இது எஃப் ஆஃப் 5. நெக்ஸ்ட்டு ஃபார் எனி டெல்டா எக்ஸ் நாட் ஈக்குவல் 0. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 5 + டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ மைனஸ், அதாவது இந்த கொஸ்டினில் இருக்கிற அந்த இடத்துல எக்ஸ் இடத்துல என்ன பண்ணணும், 5 + டெல்டா எக்ஸ் போடுறீங்க. ஓகே, அந்த கொஸ்டின் எஃப் ஆஃப் எக்ஸில் அப்போ -5 × x² இருக்குது. அப்போ எக்ஸுக்கு வந்து 5 + டெல்டா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் + 7 × x. அப்போ 7 × 5 + டெல்டா எக்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு -5 அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ராக்கெட் டைம் a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ் பண்ணுங்க. a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ அப்போ a² 5² + 2ab 2 × 5 × டெல்டா எக்ஸ் + b² டெல்டா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 7 மல்டிப்ளை பண்ணிடுங்க. இந்த செகண்ட் ப்ராக்கெட் 7 மல்டிப்ளை பண்ணாக்கா 35 + 7 டெல்டா எக்ஸ் வந்துடும். ஸோ -5 × இந்த ப்ராக்கெட் டைம் சிம்பிளை பண்ணால் 25 + 10 டெல்டா எக்ஸ் + டெல்டா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் வந்துடும் +35 + 7 டெல்டா எக்ஸ் வந்துடும். ஸோ -5 உள்ள மல்டிப்ளை பண்ணினாக்கா -125 -50 டெல்டா எக்ஸ் -5 × டெல்டா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் +35 + 7 டெல்டா எக்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ சிம்பிளை பண்ணாக்கா இந்த கான்ஸ்டன்ட் டைம் -125 இருக்குது +35 இருக்குது. செப்பரேட் பண்ணினாக்கா -90 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த டெல்டா எக்ஸ் டைம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே -50 டெல்டா எக்ஸ்னு இருக்குது, லாஸ்ட்டில் 7 டெல்டா எக்ஸ்னு இருக்குது. ஸோ செப்பரேட் பண்ணினாக்கா -43 டெல்டா எக்ஸ்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு -5 டெல்டா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 2, டெல்டா y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 5 + டெல்டா எக்ஸ் - எஃப் ஆஃப் 5. டெல்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம் இது. ஸோ அப்போ டெல்டாவை வேணுனாக்கா நம்ம எஃப் ஆஃப் 5 + டெல்டா எக்ஸில் இருந்து எஃப் ஆஃப் 5 மைனஸ் பண்ணணும். இப்போ இதை கண்டுபிடிச்சிருக்கல 90 -90 -43 டெல்டா எக்ஸ் -5 டெல்டா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்ன்றது எஃப் ஆஃப் 5 + டெல்டா எக்ஸ். இதில் இருந்து இதை மைனஸ் பண்ணாக்கா எஃப் ஆஃப் 5னா இதை கண்டுபிடிச்சிடணும் -90. ஓகேவா. ஸோ ரைட் பண்ணிடுறீங்க -90 மைனஸ் பண்ணுறதால +90 ஆகிடும். என்ன -90 இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, +90 ஆகிடும். +90 -90 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கா -43 டெல்டா எக்ஸ் -5 × டெல்டா எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் வந்துடும். ஓகேவா. அப்போ ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் காமனாக வெளியே எடுத்தீங்கன்னாக்கா -43 -5 டெல்டா எக்ஸ்னு. ஸ்டெப் நம்பர் 3, டெல்டா ஒய் கண்டுபிடிச்சாச்சு. டெல்டா ஒய்யை டெல்டா எக்ஸால் டிவைட் பண்ணணும். ஓகேவா. இப்போ டெல்டா ஒய்க்கு டெல்டா எக்ஸ் இன்ட்டு -43 -5 டெல்டா எக்ஸ்னு இருக்குது பை கே டெல்டா எக்ஸ்னு. டெல்டா எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ ரெமனி நம்மளுக்கு என்ன இருந்தாக்கா -43 -5 டெல்டா எக்ஸ்னு. இது டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ். இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ m tan ஈக்குவல் டு லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ். இப்போ நம்ம டெல்டா ஒய் டெல்டா எக்ஸ்னா ஃபைன் வச்சுன்னா -43 -5 டெல்டா எக்ஸ்னு இருக்குது. ஓகேவா. இப்போ டெல்டா எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணினாக்கா இந்த டைம் வந்து 0 ஆகிடும். இப்போ -43 மட்டும் வரும் நம்மளுக்கு. -43 ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 10.3, show that the greatest integer function f of x equal to greatest integer function x இருக்கு is not differentiable at any integer. இது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது எந்த இன்டிஜர்னு சொல்கிறோம். ஸோ தி கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் f of x வந்து x ஊற்றுறாங்க is not continuous at every integer point n. ஓகேங்களா. ஸோ சின்ஸ் லிமிட் அப்ளை பண்ணுறீங்க, லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் x tends to n greatest integer function equal to n - 1 and right hand limit x tends to n x equal to n வந்துடும். அப்போ கிரேட்டர் இன்டிஜர் ஃபங்க்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் n - 1 வரும். கிரேட்டர் இன்டிஜர் ஃபங்க்ஷனில் ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு n வரும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ thus f dash n does not exist. டேஷ் f பவரில் டேஷ் போட்டால் டிஃப்ரென்ஷியபிள் அர்த்தம். ஓகேவா. அப்போ does not exist. ரெண்டு ஈக்குவலாக வரல, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டு ஈக்குவலாக வரல, அதனால does not exist. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 10.1ல கொஸ்டின் நம்பர் 1. So find the derivatives of the following functions using first principle. ஓகேங்களா. டெரிவேட் பண்ண சொல்கிறாங்க. டெரிவேட்னாக்கா டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க. யூஸிங் எந்த மெத்தட்னா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் மெத்தடில். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டர் f of x equal to 6 கொடுத்துறாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அதே மெத்தட் தான். இப்போ f of x plus டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதை கொடுத்தா அந்த ஃபங்க்ஷன் நம்ம இது எடுத்துரும். கொடுத்துருந்த அந்த f of x plus டெல்டா எக்ஸ் equal to 6ன்னு எடுத்துரும். ஓகேவா. நெக்ஸ்ட் d of f of x by dx எடுத்துட்டு
இப்போ ஈக்குவல் டு இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. அப்போ லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0, அதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை டெல்டா எக்ஸ், இதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் மெத்தடில் டெரிவேட்டிவ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா தான். ஓகேங்களா? லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் 0, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை டெல்டா எக்ஸ். நெக்ஸ்ட் எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டெரிவேட்டிவ் பண்ணாக்கா 6. ஓகேங்களா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது 6 தானே, அப்போ டி பை டிஎக்ஸ் 6 ஈக்குவல் டு லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் 0. இப்போ இதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 6 தானே, இது 6 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ 6 பை டெல்டா எக்ஸ் இப்போ ஈக்குவல் டு 0. அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு நம்பர் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா 0, டெரிவேட் பண்ண 0. ஓகேவா? இது யூசிங் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் மெத்தட். நெக்ஸ்ட் செகண்ட் ரோம் லெட்டர், எக்ஸைஸ் 10.1ல செகண்ட் ரோம் லெட்டர், ஃபர்ஸ்ட் சம்மில் செகண்ட் ரோம் லெட்டர், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4x + 7. இதை டெரிவேட் பண்ண சொல்கிறேன், டெரிவேட் யூசிங் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் மெத்தட். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 × எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ப்ளஸ் 7. லாஸ்ட் சம்மில் வந்து எக்ஸ் டைமே இல்லை, வெறும் கான்ஸ்ட் மட்டும்தான் இருந்தது. அதனால் இந்த எக்ஸுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணலாம், எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் டைமே இல்லைனாக்கா அதை எப்படி அப்ளை பண்ண முடியும், லாஸ்ட் சம். ஓகேவா? 6 மட்டும் தான் இருந்தது, கான்ஸ்ட் மட்டும் தான். இதில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் டைம் இருக்குது. அப்போ கொடுத்துட்ட கொஸ்டின் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் இடத்துல என்ன பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ஃபைன் போட்டுக்கணும். இப்போ மைனஸ் 4 × எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ப்ளஸ் 7. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4x மைனஸ் 4 டெல்டா எக்ஸ் ப்ளஸ் 7. அந்த மைனஸ் 4 உள்ள மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டெரிவேட்டிவ் பண்ணணும். டி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், எஃப் ஆஃப் ஃபார்முலா பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை டெல்டா எக்ஸ். இதான் ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் பிரின்சிபலுக்கான ஃபார்முலா இது. ஸோ நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, லிமிட் டெல்டா டென்ஸ் 0, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ்ன்றது மைனஸ் 4x மைனஸ் 4 டெல்டா எக்ஸ் ப்ளஸ் 7 மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது, மைனஸ் 4x + 7 minus of minus 4x + 7 by delta x. So limit delta x tends 0 minus 4x minus 4 delta x + 7. இந்த மைனஸ் அப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 4x மைனஸ் 7 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் 4x மைனஸ் 4x கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் 7 மைனஸ் 7 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? கேன்சல் ஆகிடும். அப்போ ரெமனி நம்மளுக்கு என்ன இருக்குனாக்கா மைனஸ் 4 டெல்டா எக்ஸ் பை டெல்டா எக்ஸ்னு இருக்கும். இப்போ டெல்டா எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் 4 மட்டும் இருக்கும். ஓகேங்களா? மைனஸ் 4 மட்டும் இருக்கும். இதுதான் ஆன்சர். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4x + 7 டெரிவேட் பண்ணினா மைனஸ் 4 மட்டும் தான் வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ராம் லெட்டர், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் x² + 2 டெரிவேட்டிவ் யூசிங் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் மெத்தட். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம் அதை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த ஃபார்முலாவில் இருக்கலாம், அந்த டேர்முக்காக நம்ம போகணும். இப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் + 2. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் அப்ளை பண்ணுறீங்க. மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x டெல்டா எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2. ஸோ மைனஸ் அப்ளை பண்ணினாக்கா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x டெல்டா எக்ஸ் மைனஸ் டெல்டா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 வந்துடும். இது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ். ஓகேங்களா? ஸோ டிஃபரன்ஸ் பண்ண டி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0. இதுதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபார்முலா. எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை டெல்டா எக்ஸ். இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை அதில் அப்ளை பண்ணுங்கள். லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் 0, நியூமரேட்டரில் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x டெல்டா எக்ஸ் மைனஸ் ஆஃப் டெல்டா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2. ஓகேங்களா? ஸோ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 பை டெல்டா எக்ஸ். ஸோ அந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணினாக்கா லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x டெல்டா எக்ஸ் மைனஸ் டெல்டா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2. இந்த மைனஸ் அப்ளை பண்ணும்போது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 வந்துடும் பை டெல்டா எக்ஸ். ஸோ இப்போ இதில் என்னென்ன கேன்சல் ஆகும், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆகிடும். இப்போ ரெமனி நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள், லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் 0 மைனஸ் 2x டெல்டா எக்ஸ் மைனஸ் டெல்டா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பை டெல்டா எக்ஸ் இருக்குது. ஸோ நியூமரேட்டரில் வந்து டெல்டா எக்ஸ் காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ அப்போ நியூமரேட்டரில் டெல்டா எக்ஸ் காமனாக வெளியே எடுத்துறாங்க. லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் 0 டெல்டா எக்ஸ் காமனாக வெளியே எடுத்துறாங்க. மைனஸ் 2x மைனஸ் டெல்டா எக்ஸ்னு இருக்கும். டெல்டா எக்ஸ் கேன்சல் பண்ணியிருந்தாக்கா ரெமனி நம்மளுக்கு லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் 0 மைனஸ் 2x மைனஸ் டெல்டா எக்ஸ்னு இருக்கும். இப்போ டெல்டா எக்ஸ் லிமிட் அப்ளை பண்ணுறீங்க, டெல்டா எக்ஸ் 0 அப்ளை பண்ணாக்கா நம்மளுக்கு ஆன்சர் வந்து மைனஸ் 2xன்னு வந்துடும். Next exercise number 10.1 question number 2. So find the derivative from the left hand from the right at x equal to 1 if they exist of the following functions or the functions differentiable at x equal to 1. ஓகேங்களா?
இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க x = 1 எடுத்து சொல்கிறாங்க. இது எக்ஸிஸ்ட் அப்படி ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி x = 1 கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா f of x = மாலஸ் ஆஃப் x - 1 ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. ஸோ அப்போ f of x = மாலஸ் ஆஃப் x - 1 எடுத்துட்டு ஸோ இஸ் கண்டினியூஸ் அட் x = 1 இஸ் கண்டினியூஸ் அட் x = 1. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறீங்க f of 1 லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். அப்போ லிமிட் x → 1 f of x - f of 1/x - 1. அப்போ லிமிட் x → 0 சரி 1 f of x ன்றது மாலஸ் ஆஃப் x - 1 மைனஸ் f of 1 வேல்யூ வந்து 0. f of 1னாக்கா இந்த ஃபங்க்ஷனில் வந்து x 1 போட்டால் நான் 0 தானே வரும். ஓகேங்களா? அதனால் f of 1 வேல்யூ 0/x - 1. நெக்ஸ்ட்டு லிமிட் x → 1 மாலஸ் ஆஃப் x - 1 x - 1. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ன்றதால இந்த மாலஸாக இருக்குல்ல இந்த மாலஸ் ஆஃப் x - 1ல ப்ளஸ் ஆர் மைனஸ் x - 1 தானே வரும். அதில் மைனஸ் ஆஃப் x - 1 எடுத்தோம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு நெகட்டிவ் மைனஸ் ஆஃப் x - 1 எடுத்தோம். டினாமில் x - 1. ஸோ x - 1 x - கேன்சல் பண்ணிட்டாக்க -1 வரும். தான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் லிமிட். நெக்ஸ்ட்டு இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு என்னன்னாக்கா ரைட் ஹேண்ட் லிமிட் அதே தான் ஃபார்முலா. ஆனால் என்ன பண்ணும் மாலஸ் ஆஃப் x - 1 -0/x - 1 வரும். அப்போ ப்ளஸ் x - 1 அர்த்தம். ஏன்னா மாலஸ் ஆஃப் x - 1ன்றது ப்ளஸ் ஆர் மைனஸ் x - 1. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு மைனஸ் ஆஃப் x - 1 எடுத்தாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு ப்ளஸ் x - 1 எடுத்தோம். ஓகேவா? கேன்சல் பண்ணாக்கா +1 வரும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலாக வரல. ஓகேங்களா? சின்ஸ் தே ஒன் சைடு டெரிவேட்டிவ்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஆர் நாட் ஈக்குவல் ஸோ f' of 1 does not exist. அப்போ x = 1 வந்து டெரிவேட் பண்ண முடியாது. does not exist. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் f is not differentiable at x = 1. that's all. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமேட்டர் செகண்ட் சம்மில் எக்ஸைஸ் நம்பர் 10.1ல் செகண்ட் சம்மில் செகண்ட் ரோமேட்டர் f of x = √1 - x². ஸோ அப்போ f of 1 is equal to f of 1 கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபார்முலாவில் தேவைப்படுதில்ல f of 1. அதனால் f of 1 = x-க்கு 1 படினாக்கா என்ன வரும்னாக்கா √1 - 1². அப்போ √1 - 1 = 0ன்னு வந்துடும். அப்போ f of 1 = 0. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா ரைட் பண்ணுறீங்க லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு ரைட் ஹேண்ட் லிமிட்டு. அது சேம் ஃபார்முலா தான். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு வந்து எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் ப்ளஸ் நெகட்டிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு ப்ளஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். மாலஸ் வந்தாக்கா. ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறீங்க லிமிட் x → 1 f of x - f of 1/x - 1. ஸோ த ஃபார்முலா ஸோ லிமிட் x → 1 f of x √1 - x² மைனஸ் f of 1 வேல்யூ வந்து 0 பை கீழே வந்து x - 1. ஓகேங்களா? ஸோ லிமிட் x → 1 இப்போ நியூமரல் பார்த்தாக்கா √1 - x² இருக்குது பை x - 1 இருக்குது. ஸோ அப்போ நியூமரேட்டில் அந்த ப்ராக்கெட் டைம் பார்த்தினாக்கா a² - b² ஃபார்முலா படினாக்கா a + b × a - ஃபார்முலா ரைட் பண்ணலாம் நியூமரேட்டில். ஸோ அப்போ √1 - x × 1 + x ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு லிமிட் x → 1 √1 - x × √1 + x பை கீழே டினாமினேட்டில் ஸோ x - 1 எடுத்த காமனாக மைனஸ் வெளியே எடுத்துனாக்கா டினாமினேட்டில் டேம் இருக்குல்ல x - 1. ஸோ அதில் வந்து மைனஸ் காமனாக வெளியே எடுத்துனாக்கா மைனஸ் ஆஃப் x - 1 - xன்னு வந்துடும். ஸோ லிமிட் x → 1 √1 - x × √1 + x நியூமரேட்டில். ஸோ டினாமினேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 1 - x √1 - x × √1 - x ரைட் பண்ணலாம். முன்னாடி வந்து இந்த மைனஸ் போடுங்க. ஸோ இது 2 மல்டிப்ளை பண்ணினாக்கா இது தானே வரும் ரூட் டைம் × ரூட் டைம் 1 - x தான் வரும். ஸோ அதனால் பண்ணிவிட்டு ஏன்னாக்கா நியூமரேட் டைம் ஒரு டைம் கேன்சல் பண்ணுறது அப்போ √1 - x கேன்சல் ஆகிடும். இப்போ ரெமினிங் நம்மளுக்கு என்னன்னாக்கா லிமிட் x → 1 √1 × √1 + x √1 - xன்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணினாக்கா இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள். லிமிட் என்னது 1 அப்ளை பண்ணுறீங்க. எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணினாக்கா √1 + x √1 - 1. ஸோ அப்போ மேலே வந்து √2 வந்துடும் கீழே வந்து 0ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா -∞ வரும் -∞. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து -∞ வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் லிமிட்டு. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா என்ன வரும்னாக்கா இதுக்கு அதேமாரி தான் வரும். ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு இப்போ f of right hand limit equal to minus of இதுக்கு அதே மாதிரி தான் வரும். ஸோ அதனால் as x tends to 1 plus the function is not real at x = 1. ஸோ f of left hand limit -∞ வருது. as x tends to 1 not differentiable at x = 1. that's all. இதுவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. not differentiable x = 1. இன்னும் ரைட் ஹேண்ட் லிமிட் அப்ளை பண்ணி பாருங்கள் ஈக்குவலாக வராது. ஸோ அதனால் not differentiable. நெக்ஸ்ட் தேர்ட் ரோமேட்டர் f of x = ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க x, x ≤ 1. செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து x² greater than or equal to 1 x. ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. ஸோ அப்போ தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு செகண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ f' of 1 லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் x → 1 f of x by
f of x minus f of 1 by x minus 1 இதான் ஃபார்முலா. ஸோ அப்ளை பண்ணும்போது f of x equal to x எடுத்துக்கணும். ஸோ அப்போ f of 1க்கு அப்போ f of 1னாக்கா x இடத்துல 1 போட்டால் 1 தான் வரும் ஓகேங்களா. ஃபங்க்ஷனில் f of 1 f of xன்றது xன்னு எடுத்தீங்க, அப்போ f of 1னா 1 தான் வரும் ஓகேங்களா. ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. லிமிட் x tends to 1 f of xக்கு x மைனஸ் f of 1க்கு 1 பை கீழே x மைனஸ் 1. ஸோ கேன்சல் பண்ணினாக்கா வேல்யூ வந்து 1 ஆகிடும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து 1 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் லிமிட். இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட்டே செகண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ f of x equal to x ஸ்கொயர் எடுத்துக்கணும் ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு. ஸோ அப்போ f of 1 போட்டினாக்கா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் f dash of 1 plus equal to ரைட் ஹேண்ட் லிமிட் x tends to 1 f of x minus f of 1 by x minus 1 by f of xக்கு x ஸ்கொயர் மைனஸ் f of 1க்கு 1 by x minus 1. ஸோ நியூமரேட்டில் வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணினாக்கா a plus b a minus b போடலாம் நியூமரேட்டில். ஸோ அப்போ x plus 1 x minus 1 போட்டு டினாமில் x minus 1 இருக்கும். ஸோ அதை x minus 1 கேன்சல் பண்ணினாக்கா ரிமைனிங் வந்து x plus 1 வரும். இப்போ லிமிட் x tends to 1 x plus 1. இப்போ லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணினாக்கா 1 plus 1 2ன்னு வரும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலாக வரல ஓகேங்களா. ஸோ அதனால் சின்ஸ் left hand limit right hand not equal, so f of x not differentiable at x equal to 1. Next exercise 10.1 la question number 3, determine whether the following function is differentiable at the indicated values. அப்ப கொடுத்துற அந்த values x ஓட values வச்சு இது differentiable பண்ண முடியுமா கேக்குறேன். determine ஓகேவா. so first term letter f of x equal to x into modulus of x at x equal to 0 ஓகேங்களா. இப்போ f of x வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் பிரியும், ஏன்னா மாடுலஸ் வந்துருக்குல்ல. ஸோ அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ்னு ஆகும். ஸோ அப்போ x into xன்னு வரும், ப்ளஸ் x into மைனஸ் எக்ஸ்னு வரும் ஓகேவா. இப்போ x into ஃபங்க்ஷன் வந்து f of x x மாலஸ் ஆஃப் x இருக்குல்ல. இப்போ மாலஸ் ஆஃப் xன்றது ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ளஸ் எக்ஸ் எடுத்தீங்கன்னா அப்புறம் மைனஸ் எக்ஸ் எடுத்தீங்க. இப்போ x into ப்ளஸ் எக்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா x கிரேட்டர் than 0, x into மைனஸ் எக்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா x less than 0. அப்போ ஃபங்க்ஷன் f of x எப்படி மாறினாக்கா x ஸ்கொயர் x கிரேட்டர் than 0 ஆகிடும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் than 0 ஆகிடும் ஓகேங்களா. இதான் ஃபங்க்ஷன். இப்போ இதை வச்சுட்டு கொடுத்துற அந்த x equal 0க்கு இது டிஃபரன்ஷியபிள் பண்ண முடியுமான்னு கேட்குறோம். அப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுத்துக்கலாம். இப்போ x tends 0 கொடுத்துறாங்க, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் x tends 0. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு எந்த ஃபங்க்ஷன் எடுத்தோம்னாக்கா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஓகேவா. f of xக்கு அது ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், f of x மைனஸ் f of 0 by x minus 0. f of x மைனஸ் f of 0. அப்போ இங்கே f of xக்கு 0 போட்டால் 0 தான் வரும் ஓகே, பை x minus 0. ஸோ f of x equal to நான் எடுத்தோம்னாக்கா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துணும், f of 0க்கு 0 தான் வரும் ஓகேங்களா. இப்போ லிமிட் x and 0, f of xக்கு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 0 by x minus 0 ஓகேங்களா. ஸோ அப்போ லிமிட் x tends to 0, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ்னு வரும், ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ லிமிட் x tends 0 மைனஸ் எக்ஸ்னு இருக்கும். அப்போ லிமிட் அப்ளை பண்ணும்போது என்னன்னாக்கா 0ன்னு வரும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ வந்து 0. நெக்ஸ்ட்டு 1 வச்சுங்க. ரைட் ஹேண்ட் லிமிட் நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு எந்த ஃபங்க்ஷன் எடுத்தோம்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தணும். f of 0க்கு 0 தான் வரும் ஓகேவா. இப்போ ஃபார்முலா ரைட் வச்சு லிமிட் x tends to 0 f of x minus f of 0 by x minus 0. ஸோ அப்போ லிமிட் x tends 0, f of xக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் f of 0க்கு 0 by x minus 0. இப்போ லிமிட் x tends 0, எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ்னு வரும், ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ எக்ஸ்னு இருக்கும். இப்போ லிமிட் அப்ளை பண்ணும்போது இது 0 வரும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் வந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், x equal 0க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் 1 and 2 f of left hand limit right hand limit are equal. So hence f of x equal to x into modulus of x is differentiable at x equal to 0. அப்போ left hand limit right hand limit equal ஆச்சுனாக்கா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் சொன்னா இண்டிகேட் பண்ண பாயிண்ட். நெக்ஸ்ட் exercise 10.1 தேர்ட் சம்ல செகண்ட் ரோம் லெட்டர் f of x equal to modulus of x square minus 1 into at x equal to 1. ஃபங்க்ஷன் கொடுத்தா மாலஸ் கொடுத்தா அப்போ கண்டிப்பாக டூ ஃபங்க்ஷனாக பிரியும். மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஃப் எக்ஸ் லெஸ் தென் 1. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஃப் எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 1 ஓகேங்களா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஃபார்முலா லிமிட் x tends to 1 f of x minus f of 1 by x minus 1. ஸோ அப்போ f of xன்றது எது எடுத்தணும், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எடுத்துக்கணும் f of x. நெக்ஸ்ட்டு f of 1, f of 1 வேல்யூ எப்படின்னாக்கா இந்த ஃபங்க்ஷன் நம்ம எடுக்கிறதுல லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் எடுத்து 1 போடணும், 1 போட்டால் 0 தான் ஆகும் ஓகேங்களா. அப்போ லிமிட் x tends to 1 மைனஸ் ஆஃப் x square minus 1 f of x minus f of 1 வேல்யூ வந்து 0 by x minus 1. இப்போ லிமிட் x tends to 1 மைனஸ் ஆஃப் இந்த a square b square ஃபார்முலா அது x square minus 1 இருக்குல்ல. அப்போ a square b square ஃபார்முலா போட்டாக்கா x plus 1 into x minus 1 வந்துடும். முன்னாடி மைனஸ் இருக்குது, கீழே x minus 1. இந்த x minus 1 x minus கேன்சல் பண்ணினாக்கா ரிமைனிங் வந்து லிமிட் x tends to 1 மைனஸ் ஆஃப் x plus 1 இருக்கும். இப்போ லிமிட்டை அப்ளை பண்ண வேல்யூ x 1 அப்ளை பண்ணாக்கா மைனஸ் ஆஃப் 1 plus 1 அப்போ மைனஸ் 2 வந்துடும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ வந்து மைனஸ் 2 ஓகேங்களா. 1 வச்சுங்க. நெக்ஸ்ட்டு
லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒன்னுக்கு எப்படி எடுக்குதுன்றது ஓகேவா. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட். இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் பண்ணால் எஃப் ஆஃப் ஒன் ப்ளஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன பண்ணணும், அந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் எடுத்தணும் மைனஸ் ஆஃப் ஜீரோ எஃப் ஆஃப் ஒன் வேல்யூ ஜீரோ. எனக்கு எக்ஸ் இடத்துல என்ன பண்ணணும், ஜீரோ போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸில் ஜீரோ தான் வரும் பை எக்ஸ் மைனஸ் ஒன். இனிமேட்டில் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்ல அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் ட்ரை பண்ணிட்டு அந்த எக்ஸ் மைனஸ் ஒன் கேன்சல் பண்ணினாக்கா ரிமைனிங் எக்ஸ் ப்ளஸ் ஒன் வரும். இப்போ லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணும்போது ப்ளஸ் டூ வரும். இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு டூ வருது, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் மைனஸ் டூ வந்து அப்போ ஈக்குவலாக வரல. ஸோ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ left hand limit not equal to right hand limit, hence f of x is not differentiable at x equal to 1. Next x is number 10.1 third denominator. So f of x equal to modulus of x plus modulus of x minus 1 at x equal to 0, 1. ரெண்டு பாயிண்ட் கேட்குறேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் தான், இந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் ஜீரோவுக்கு டிஃபரன்ஷியல் ஆகுமான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னுக்கு டிஃபரன்ஷியல் ஆகும் பார்க்கணும் ஓகேவா. இப்போ ஜீரோக்கு எக்ஸ் ஈக்குவல் ஜீரோவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் கண்டுபிடிக்கும் ஓகேவா. ரெண்டு சம் இது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ரெண்டு ஃபங்க்ஷனாக பிரியும், ஏன்னாக்கா மாலஸ் வந்துருக்குல்ல. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் எடுத்தீங்க, சிம்பிளை பண்ணினாக்கா என்ன வரும், மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் வந்துடும். இப்போ எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ ஆகும்போது நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எக்ஸ் எடுத்துறீங்க, அப்போ எக்ஸ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு என்ன வந்து நம்மளுக்கு ஒன் வரும். இப்போ ஜீரோ லெஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஒன் ஆகும்போது நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறீங்க ஓகேவா. இப்போ ஃபஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன எடுத்தணும், மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எடுக்கணும். எஃப் ஆஃப் ஜீரோ வேல்யூ வந்து என்ன வரும்னாக்கா ஒன் வந்து ஓகேங்களா. இப்போ அப்ளை பண்ணுறீங்க, லிமிட் எக்ஸ் இன் ஜீரோ மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் பை எக்ஸ். அப்போ என்ன ஒரு மைனஸ் டூ எக்ஸ் பை எக்ஸ், எக்ஸ் கேன்சல் பண்ணாக்கா மைனஸ் டூ வரும் ஓகேங்களா. இது எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஓகேவா. இதுமாதிரி எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ இருக்கும்போது ரைட் ஹேண்ட் லிமிட் அப்ளை பண்ணுறீங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எது எடுத்தனாக்கா ஒன்று, எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்று, எஃப் ஆஃப் ஜீரோக்கு வேல்யூ வந்து ஒன்று தான் ஓகேவா. இப்போ அப்ளை பண்ணினாக்கா ஒன் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் ஈக்குவலாக வரல, இப்போ நாட் எக்ஸிஸ்டாக வருது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ இருக்கும்போது டிஃபரன்ஷியல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கும்போது டிஃபரன்ஷியல் பண்ண முடியுமா, அது சேம் சம் தான், பாயிண்ட் மட்டும் வேறு, எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஓகேவா. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறீங்க, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன பண்ணோம் ஒன் எடுத்துறீங்க, எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஒன் எடுத்துறீங்க ஓகேவா. அப்போ ஒன் மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோன்னு வந்துடும். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் லிமிட், இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எடுக்கணும், எஃப் ஆஃப் ஒன் வந்து மைனஸ் ஒன் வரும். அப்போ அப்ளை பண்ணினாக்கா நம்மளுக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஒன் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் வரும். ஸோ அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஒன் டூ எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன் வரும். ஸோ அப்போ லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணினாக்கா டூ பை ஒன் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி வரும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் ஈக்குவலாக வரல. ஸோ அப்போ f of x not differentiable at x equal to 1, that's all. Next fourth denominator, x is number 10.1 third sum la fourth denominator, f of x equal to sin of modulus x at x equal to 0 ஓகேங்களா. இப்போ ரெண்டு ஃபங்க்ஷனாக பிரியும், அப்போ sin of minus x equal to minus sin x ஆகிடும், sin of x equal to sin x ஆகிடும் ஓகேவா. x less than 0, x greater than 0 ஓகேவா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்க, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் f dash of 0, அப்போ f of x equal minus x எடுத்தோம்னா f of 0 equal to என்ன வந்துடும், மைனஸ் ஆஃப் சைன் ஜீரோ ஈக்குவல் ஜீரோ வந்து ஓகேவா. இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு மைனஸ் சைன் எக்ஸு மைனஸ் எஃப் ஆஃப் ஜீரோக்கு ஜீரோ பை எக்ஸ் மைனஸ் ஜீரோ ஓகேவா. ஸோ அப்போ என்ன வரும் நம்மளுக்கு, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ மைனஸ் சைன் எக்ஸ் பை எக்ஸ்னு வரும். ஸோ மைனஸ் ஒன்று வெளியே எடுத்துகிட்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ சைன் எக்ஸ் பை எக்ஸ், அப்போ சைன் எக்ஸ் பை எக்ஸ் வேல்யூ வந்து ஒன்று நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ரிசல்ட். அப்போ மைனஸ் தான் மைனஸ் ஒன் வந்துடும், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் மைனஸ் ஒன் வந்துருக்கு, ஒன் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சைன் எக்ஸ் எடுத்தணும், எஃப் ஆஃப் ஜீரோ வந்து ஜீரோ எடுத்தணும். அப்போ அப்ளை பண்ணும்போது இது வரணுனாக்கா ப்ளஸ் ஒன் வரும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஜீரோ பை எக்ஸ் மைனஸ் ஜீரோ, எஃப் ஆஃப் எக்ஸ் சைன் எக்ஸ் மைனஸ் ஜீரோ பை எக்ஸ்னு வரும். இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணணும், எக்ஸ் சைன் எக்ஸ் பை எக்ஸ்னு வரும், சைன் எக்ஸ் பை எக்ஸ் வேல்யூ வந்து ஒன்று. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலாக வரல, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் மைனஸ் ஒன் வருது, ரைட் ஹேண்ட் லிமிட் ப்ளஸ் ஒன் வருது. So from 1 and 2, left hand limit not equal to right hand limit. F of x is not differentiable at x equal to 0. That's all. Hi students, happy morning to all. This is V. Sendil Kumar. This video continues for exercise number 10.1. Exercise 10.1 odia continuation video. Question number 4. Show that the following functions are not differentiable at the indicated value of x. Okay, so first one matter f of x equal to minus x plus 2, x less than or equal to. Next second function 2x minus 4, x greater than 2 if x equal to differential ஆகுமான்னு கேட்குறேன்.
ரெண்டு ஃபங்க்ஷனும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிப்போம். எஃப் டேஷ் ஆஃப் 2 லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 2 பை எக்ஸ் மைனஸ் 2. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் 2க்கு வேல்யூ இப்போ ஃபங்க்ஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு 2 போட்டிங்கனாக்கா -2 + 2 = 0 வந்துடும் ஓகேங்களா. இப்போ எஃப் ஆஃப் 2 வேல்யூ 0. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ண லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு minus x plus 2 f of x minus 0 f of 2 value by x minus 2. ஸோ அப்போ நியூமரேட்டரில் மைனஸ் காமன் வெளியே எடுத்தனாக்கா எக்ஸ் -2 பை கீழே எக்ஸ் -2 இருக்கும். எக்ஸ் -2 கேன்சல் பண்ணாக்கா -1 வரும். இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -1 ஈக்குவல் வேல்யூ வந்து -1. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ வந்து -1 ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு ஃபங்க்ஷன் வந்து செகண்ட் ஃபங்க்ஷன் எடுத்தணும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x - 4 எடுத்தணும். எஃப் ஆஃப் 2 இப்போ எஃப் ஆஃப் 2 அப்ளை பண்ணினாக்கா 0 வந்துடும் ஓகேங்களா. எங்கே ஃபங்க்ஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x - 4 எடுக்கிறீங்க. ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் 2x - 4 எடுத்தணும். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 2 இருக்குல்ல. அப்போ எஃப் ஆஃப் 2 வேல்யூ வந்து கண்டுபிடிச்சினாக்கா எக்ஸ் இடத்துல 2 போட்டிங்கன்னா 4 - 4 0 ஆகிடும் ஓகேங்களா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் 2x - 4 மைனஸ் எஃப் ஆஃப் 2 வேல்யூ 0 பை கீழே எக்ஸ் -2. ஸோ நியூமரேட்டரில் வந்து 2 காமன் வெளியே எடுத்தினாக்கா 2 × x - 2 பை x -2. ஸோ x -2 கேன்சல் ஆகிடுச்சுனாக்கா ரிமைன் 2 இருக்கும். ஸோ லிமிட் அப்ளை பண்ணாங்க 2 தான் வரும் ஓகேங்களா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலாக வரல. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் -1 வருது, ரைட் ஹேண்ட் லிமிட் 2 வருது. ஸோ ஃப்ரம் 1 and 2 left hand limit not equal right hand limit f of x is not differentiable at x equal to 2 ஓகேங்களா. நெக்ஸ்ட் exercise 10.1 question number 4 second term letter f of x equal to 3x x less than 0 f of x equal -4 x greater than equal 0 x equal 0 க்கு டிஃபரன்ஷியல் ஆகும்னு கேக்குறாங்க ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் f dash of 0 equal to limit x and 0 f of x minus f of 0 by x minus 0 ஓகேங்களா. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு 3x எடுத்துணும். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 0 வேல்யூ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு 0 போட்டிங்கனாக்கா 0 தான் வரும். அப்போ அப்ளை பண்ணிங்கன்னா லிமிட் x and 0 எஃப் ஆஃப் எக்ஸ் 3x மைனஸ் எஃப் ஆஃப் 0க்கு 0 பை கீழே வந்து x minus 0 x வந்துடும். ஸோ எக்ஸுக்கு ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ 3 மட்டும் இருக்கும் ஓகேங்களா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ வந்து 3. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட். இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு எந்த ஃபங்க்ஷன் எடுத்தோம்னா -4x எடுத்தணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ரைட் ஹேண்ட் லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸ் minus f of 0 by x minus 0. அப்போ f of x ஃபங்க்ஷன் வந்து -4x எடுக்கணும். ஸோ f of 0 அப்ளை பண்ணினாக்கா 0 தான் வரும் ஓகேங்களா ஃபங்க்ஷனில். இப்போ அப்ளை பண்ணும்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 -4x - 0 by x minus 0. ஸோ அப்போ ரெமனிங் நம்மளுக்கு -4x by xன்னு இருக்குது. x கேன்சல் பண்ணால் -4 மட்டும் இருக்கும் ஆன்சர். அப்போ ரைட் ஹேண்ட் லிமிட்டு -4 வருது, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் 3 வருது, ஈக்குவலாக வரல. ஸோ ஃப்ரம் 1 and 2 left hand limit not equal right hand limit f of x is not differentiable at x equal to 0. Next exercise number 10.1 question number 5. The graph of f is show below state with the reasons that x values the numbers at which f is not differentiable. இந்த டயக்ராம் வச்சு என்ன பண்ணணும், நாட் டிஃபரன்ஷியபிள் சொல்லணும். ஸோ டயக்ராம் பார்த்தாலே தெரியுது இது வந்து கண்டினியூஸ் கிடையாது ஓகே. கண்டினியூஸ் இல்லைனாலே அது டிஃபரன்ஸ் கிடையாது ஓகே. இந்த கிராஃப் பாருங்க அதனால ஸோ ரீசன் நம்ம சொல்லணும். 1 பண்ணோம் ஃப்ரம் 1. From the graph, it is clear that at x equal to -1, the graph has a sharp edge. Graph has a sharp edge நாக்க இதான் ஓகே. ஷார்ப் எஜ்ஜாக இருக்கும்போது டிஃபரன்ஷியபிள் ஆகாது ஓகேங்களா. ஸோ இஃப் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் at x equal -1. இப்போ x equal to -1 இருக்கும்போது இந்த இடத்துல பாருங்க காட்டுறோம் பாருங்க. இந்த இடத்துல வந்து -1 இருக்கும். இந்த -1 இருக்கும்போது ஷார்ப் எஜ்ஜாக இருக்கும்போது டிஃபரன்ஷியபிள் ஆகாது. அது ஒரு பாயிண்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் at x equal to 4. அப்போ x equal to 4நாக்க இந்த இடத்துல x equal to 4 இடத்துல பாருங்க இஸ் டிஸ்கண்டினியூஸ்னாக்கா ரெண்டு கிராஃப் ஜாயிண்ட் ஆகல பாருங்க. பிரேக் ஆகுது அதனால பிரேக் ஆகும்போது டிஸ்கண்டினியூ கிடையாது. அதாவது ஷார்ப் எஜ்ஜாக இருக்கும்போது டிஃபரன்ஷியபிள் கிடையாது. அப்புறம் பிரேக் ஆச்சுனாக்கா கண்டினியூஸ் இல்லைனாக்கா டிஃபரன்ஷியபிள் கிடையாது ஓகேவா. செகண்ட் பாயிண்ட். ஸோ எஃப் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் at x equal to 4 ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் at x equal to 8. அப்போ x equal to 8னா இந்த இடத்துல x equal to 8 பார்த்தினாக்கா it has a sharp edge ஓகேவா. ஷார்ப் எஜ் இருக்குது அதனால f is not differentiable at x equal to 8 ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் முடிஞ்சு. ஃபோர்த் பாயிண்ட் at x equal to 11. 11னாக்கா 10க்கும் 12க்கும் சென்டருங்க 11 ஓகேவா. 11 தி டேஞ்சன்ட் இஸ் பர்பண்டிகுலர். அப்போ டேஞ்சன்ட் இஸ் பர்பண்டிகுலர் இருக்கும்போது அது நாட் டிஃபரன்ஷியபிள் ஓகேவா. at x equal to 11 it has a vertical tangent. so f is also not differentiable at x equal to 11. ஸோ இதெல்லாம் என்னென்னாக்கா ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அது வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்குமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த கண்டிஷன் தான் முக்கியம். ஒன்று இந்த டயக்ராமில் ஷார்ப் எஜ் இருந்துச்சுனாக்கா டிஃபரன்ஷியபிள் கிடையாது எந்த பாயிண்ட்ல இருந்தாலும் ஓகேவா. அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூஸாக இருந்துச்சுனாலும் டிஃபரன்ஷியபிள் கிடையாது ஓகேங்களா. அது செகண்ட்.
நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா அதான் ஷார்ப் பேஜ் தான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா டேஞ்சன்ட் இஸ் பர்பண்டிகுலர் இருந்துச்சுனாக்கா அதுவும் டிஃபரன்ஷியபிள் கிடையாது. தட்ஸ் ஆல். Next exercise 10.1 question number 6. If f of x equal to modulus of x plus 100 plus x square, test whether f dash of minus 100 existing error. ஓகேங்களா, மைனஸ் 100 வந்து எக்ஸிஸ்டிங் ஏரம் f of x. இப்போ f of x ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க, மாடலஸ் வந்துருக்கு. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனாக பிரியும். ஓகேங்களா, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு ரைட் ஹேண்ட் லிமிட் தனித்தனியாக பிடிச்சிக்கலாம். இப்போ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பிரியுது பாருங்கள். f of minus 100னாக்கா மாடலஸ் ஆஃப் minus 100 plus 100 plus minus 100 ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே 0 ஆகிடும். minus 100 ஹோல் ஸ்கொயர் பண்ணினாக்கா minus 100 ஹோல் ஸ்கொயர் பண்ணாக்கா அப்படியே வச்சுங்க. f of minus 100க்கு வந்து minus 100 ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுங்க. ஃபுல் வேல்யூ போட தேவை. ஓகேவா, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு என்ன பண்ணணுனாக்கா எந்த ஃபங்க்ஷன் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு இந்த மாடலஸ் வந்துருக்குல்ல, அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 100ன்றது ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 100ன்னு இருக்கும். இப்போ மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 100 எடுத்துடணும். f of x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் f of minus 100க்கு என்ன வந்திருக்கு நம்மளுக்கு minus 100 ஹோல் ஸ்கொயர் வந்திருக்கு. பை கீழே x minus of minus 100, அப்போ plus 100 ஆகிடும். ஸோ our limit extends to minus 100. ஸோ minus of x plus 100 plus x square. ஸோ இது ஸ்கொயர் பண்ணினாக்கா என்ன வரும், ப்ளஸ் 100 தான் வரும். வெளியில் மைனஸ்னா minus 100 ஹோல் ஸ்கொயர் பை x plus 100. நெக்ஸ்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு minus 100 minus of x plus 100 plus x plus இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. x ஸ்கொயர் மைனஸ் 100 ஸ்கொயர்ன்றது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணினாக்கா a plus b into a minus b by x plus 100 into x minus 100 by x plus 100. ஸோ நியூமெரில் என்ன காமனாக வெளியே எடுக்கலாம்னாக்கா x plus 100 காமனாக வெளியே எடுத்தினாக்கா ப்ராக்கெட்டில் மீதி -1 plus x minus 100 இருக்கும் by x plus 100. ஸோ இந்த x plus 100 x plus 100 காமனாக கேன்சல் பண்ணினாக்கா ரெமினிங் வந்து -1 plus x minus 100 இருக்கும். அது சிம்பிளை பண்ணினாக்கா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -100 minus 101 plus xன்னு இருக்கும், இல்லைனா x minus 101 இருக்கும். இப்போ லிமிட் அப்ளை பண்ணும்போது x tends to 100 அப்ளை பண்ணும், -100 அப்ளை பண்ணுறீங்க. எக்ஸுக்கு -100 அப்ளை பண்ணும்போது -100 minus 101 அப்போ ஈக்குவல் டு -201 வரும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து -201 வரும். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் லிமிட் இப்போ f of xக்கு x plus 100 எடுத்துறீங்க ப்ளஸ் x ஸ்கொயர். f of -100 போட்டாக்கா -100 வரும். ஓகேவா, ஹோல் ஸ்கொயர். இப்போ x plus 100 plus x plus 100 into x minus 100 a ஸ்கொயர் b ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் கீழே x plus 100 வரும். ஸோ நியூமெரில் வந்து x plus 100 காமனாக வெளியே எடுத்துடலாம். x plus 100 காமனாக வெளியே எடுத்துறாங்க 1 plus x minus 100 by x plus 100 வரும். ஸோ x plus 100 x plus கேன்சல் பண்ணாக்கா ரெமினி வந்து 1 plus x minus 100 இருக்கும். ஸோ மைனஸ் பண்ணினாக்கா x minus 99 வரும், x minus 99 வரும். இப்போ லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணும்போது எக்ஸுக்கு -100 அப்ளை பண்ணும்போது -100 -99 வரும். ஸோ ஆட் பண்ணும்போது -199 வந்துடும். ஓகே, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் ஈக்குவலாக வரல. ஸோ ஃப்ரம் 1 and 2 left hand limit not equal right hand limit. f of x is not differentiable at x equal to -100. That's all. Next exercise number 10.1 question number 7. Examine the differentiability of functions in R by drawing the diagrams. First one from letter modulus of sin x க்கு என்ன பண்ண டிஃபரன்ஷியபிள் கேட்குறாங்க, டயக்ராம் ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, இல்லாட்டி f of x equal to modulus of sin x வேறு x equal 0, f of x equal ஒரு 0 தான் வரும். இப்போ எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணால் என்ன வரும், 0 தான், sin 0 0 வரும். ஓகேவா, ஸோ கிராஃபுக்கு பாக்ஸ் ரைட் பண்ணி எக்ஸு f of x வேல்யூ. இப்போ எக்ஸுக்கு 0 கொடுக்குறீங்கனாக்கா f of x 0 ஆகிடும். எக்ஸுக்கு வேல்யூன்னா f of x எடுத்து 0 வருது. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து π/2 கொடுக்குறீங்க, அப்போ sin π/2 வேல்யூ வந்து 1. ஓகேவா, நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து -π/2 கொடுக்குறீங்க, அப்போ sin -π/2 1 தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு π கொடுக்குறீங்க, அப்போ sin π வேல்யூ வந்து 0. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு -π கொடுக்குறீங்க, அப்போ sin -π 0. எக்ஸுக்கு 3π/2 கொடுக்குறீங்க, வேல்யூ 1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு -3π/2 கொடுக்குறீங்க, வேல்யூ 1 தான். நெக்ஸ்ட்டு 5π/2 கொடுக்குறீங்க சைனுக்கு, இப்போ sin π/2 வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட் -π/2 வேல்யூ 1 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 2π வேல்யூ 0. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு -2π கொடுக்குறீங்க, வேல்யூ 0 ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தி கர்வ் f of x equal to modulus of sin x has got vertical tangent at x equal to x equal to π minus π 2π minus 2π etc. So f of x equal to modulus of sin x is not differentiable at x equal to n pi, n belongs to integers. Next second one method 7th sumல modulus of cos x அதே மாதிரி ட்ரா பண்ணணும். ஸோ அப்போ f of x equal to modulus of cos x. இப்போ x equal 0 அப்ளை பண்ணும்போது cos 0 வேல்யூ வந்து 1 ஆகிடும். ஓகேங்களா, இப்போ x f of x இப்போ cos 0 வேல்யூ 1, 0 அப்ளை பண்ணுறீங்க 1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு π/2 போடுறீங்க 0 ஆகிடும். cos π/2 வேல்யூ 0. நெக்ஸ்ட் -π/2 போகிறீங்க 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு π
பை அப்ளை பண்ணுறீங்க 1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு மைனஸ் பை அப்ளை பண்ணி 1 ஆகிடும். 3π/2 அப்ளை பண்ணுறீங்க 0 ஆகிடும். காஸ் 3π/2 வேல்யூ வந்து 0. நெக்ஸ்ட்டு மைனஸ் 3π/2 அப்ளை பண்ணினாக்கா அது 0. நெக்ஸ்ட்டு 5π/2 அப்ளை பண்ணுறீங்க 0. நெக்ஸ்ட்டு மைனஸ் π/2 அப்ளை பண்ணி 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 2π அப்ளை பண்ணுறீங்க 1 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ f of x equal to modulus of cos x has got vertical tangent at x equal to π/2 minus π/2, 3π/2 minus 3π/2, 5π/2 minus 5/2, etc. So f of x equal to modulus of cos x is not differentiable at x equal to 2n plus 1 π/2, n belongs to integers. That's all.